திமுக மற்றும் அதிமுக அரசுகள் மாறி மாறி இலவசங்களை அறிவித்து மக்களை பிச்சைக்காரர்களாக்கி விட்டதாக ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரி லோக்சபா தொகுதிக்குட்பட்ட சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டசபை தொகுதியில் பாமக நிறுவன தலைவர் ராமதாஸ் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டார். அவரது மகனும் வேட்பாளருமாகிய அன்புமணிக்கு ஓட்டு சேகரித்தார். தமிழகத்தில் உள்ள பெண் வாக்காளர்கள் நினைத்தால் மாற்றத்தை கொண்டு வர முடியும், மதுக்கடைகளை ஒழிக்க முடியும் என்றும் ராமதாஸ் தெரிவித்தார். தமிழகத்தில் அதிமுக திமுக அரசுகள் மாறி மாறி இலவசங்களை அளித்து மக்களை பிச்சைக்காரர்களாகவும் சோம்பேறிகளாகவும் மாற்றிவிட்டதாகவும் அவர் பேசினார். இலவசத்தை கொடுக்கிறோம், ஓட்ட மட்டும் ஒரு தடவை வேலைக்கு போடு, ஒரு தடவை சூரியனுக்கு போடு, இதை மறக்கவும் மறக்காதீங்க, இதுக்காக தான் அந்த இலவசங்களை கொடுக்கிறோம் என்று இப்படி நம்மை பிச்சைக்காரர்களாக ஆக்கிவிட்டார்கள், சோம்பேறிகளாக ஆக்கிவிட்டார்கள், குடிக்க சொல்லிவிட்டார்கள், குடிகாரிகளாக ஆக்கிவிட்டார்கள் நம் பிள்ளைகளை. நாட்டில் 5,5 கோடி ஓட்டுல பாதி ஓட்டுக்கு மேல பெண்கள் ஓட்டு. அதனால நீங்க நினைச்சா செய்ய முடியும், நீங்க நினைச்சா எதையும் மாற்ற முடியும். மேச்சேரி, கொளத்தூர், நவப்பட்டி, பூமணியூர், பூமனூர் உள்ளிட்ட பகுதிகளில் அன்புமணிக்கு ஆதரவாக ராமதாஸ் பிரச்சாரம் மேற்கொண்டார்.